வணக்கம். தமிழன் செய்திகள். கோவையில் அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழு கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், OPS தேர்தல் முடிந்தவுடன் பாஜகவில் சேர்ந்தருவார் என்றும் பாஜகவிற்கு கூலிக்கு மாரடிப்பவராக OPS உள்ளார் என்றார். அதிமுக தலைமையில் மகத்தான கூட்டணி அமையும் என்றும் பாஜக இல்லாத கூட்டணியாக அமையும் என்றார். அதே வேளையில் கூட்டணிக்கு பல கட்சிகள் வரலாம் என்றும் தனித்தன்மையோடு பல கட்டிடங்களில் நாங்கள் வென்று இருக்கிறோம் என்றும் கூறினார். திமுக அதிமுக பார்த்து கருத்து கேட்கும் கூட்டம் நடத்துவதாகவும் எங்களிடம் யாரும் மனு கொடுக்க கூடாது எனவும் மிரட்டியிருப்பதையும் மீறி பல்வேறு அமைப்பினர் கோரிக்கைகளுடன் வந்துள்ளதாக கூறினார். கோவையில் மருத்துவக் கல்லூரிகளில் பிள்ளைகள் படிக்க முடியாத நிலை உள்ளது என MP கனிமொழி தெரிவித்தார். பிளமேடு அவினாசி சாலையில் தனியார் ஹோட்டல் அருகில் திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கோரிக்கை மனுக்களை பெற்றனர். குழுவின் தலைவர் MP கனிமொழி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கோவை நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட தொழில்துறையினர், கல்வியாளர்கள், மீனவர்கள், சிறு குறு தொழில் முனைவோர்கள், பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களையும் நேரடியாக சந்தித்து மனுக்களை பெற்றனர். இந்த கூட்டத்தின் முடிவில் MP கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சரின் கட்டளைக்கு இணங்க கன்னியாகுமரியில் தொடங்கி மாவட்ட வாரியாக மக்களை சந்தித்து கோரிக்கைகளையும் பெற்று வருகிறோம். அதே சமயம் தொழிலமைப்புகள், விவசாயிகள், பல்வேறு சங்கங்கள் உள்ளிட்டவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அவர்களை சந்தித்து வருகிறோம் என தெரிவித்தார். மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் 1000 கோடி மதிப்புக்குள்ளான குடிநீர் திட்டத்தை திறந்து வைப்பதாக வருகிறார். கோவை புறக்கணிக்கவில்லை என்றும் பல தொழிலாளர் சாலைகளுக்கு கோவை மையமாக உள்ளது என கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் விவசாயிகள் சங்கம் நிர்வாகிகள் கனிமொழியிடம் கோரிக்கை மனுவினை கொடுத்தனர். திமுக சார்பில் வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியை மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார். அதன்படி ஓசூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சென்னை மாநகர மேயர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா, சட்டமன்ற உறுப்பினர் கோபிச்செழியன் உள்ளிட்டோர் மனுக்களை பெற்றுக் கொண்டனர். இதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவும் விவசாயம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை அடங்கிய மனுக்களை தமிழக விவசாயிகள் சங்க சார்பில் மாநில தலைவர் ராமகவுண்டர் கனிமொழியிடம் வழங்கினார். அந்த மனுவில் இந்திய விவசாயிகளின் உணவுப் பொருட்களை உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என, வன நிலங்களில் குடியமர்த்தப்பட்டவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்குள்ள பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை மனு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் வடகப்படி உயர்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் கலையரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது. சங்ககிரி அருகே வடிகட்டுப்பட்டி உயர்நிலைப் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் படிக்கின்றனர். இப்பள்ளிக்கு வடகப்பட்டியை சேர்ந்த தொழிலதிபர் சிவகுமார் ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள கலையரங்கத்தை நன்கொடையாக கட்டி கொடுத்து அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் துரைராஜ் தலைமை வகித்தார். ஊராட்சி மன்ற தலைவர் முத்துசுவாமி முன்னிலை வகித்தார். இதில் தொழிலதிபர் சிவகுமார் கலையரங்கத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியை இழுத்து மூடக்கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு நகருக்கு அருகில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி செயல்பட்டு வருகிறது. இதனை மூடக்கோரி அனைத்து கட்சிகள் மற்றும் அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த சுங்கச்சாவடி 2019 ஆண்டுடன் காலாவதியாகிவிட்ட போதிலும் செயல்பட்டு வருகிறது. மேலும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் கட்டண விதிகள், வழிகாட்டு முறைகள் எதையும் பின்பற்றாமல் செயல்பட்டு வருகிறது என குற்றம் சாட்டினர். இதனை கருத்தில் கொண்டு சுங்கச்சாவடியை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இடதுசாரி கட்சிகள், மதசார்பற்ற ஜனநாயக கட்சிகள், சமூக நல அமைப்புகள், மோட்டார் வாகன பழுதுபார்ப்போர் நலசங்கம், குடியிருப்போர் நலசங்கங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பள்ளி மாணவர்கள் நடனமாடி அசத்தினர். செய்யூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களும் பங்கேற்ற நடனம், பேச்சு போட்டி, சிலம்பாட்டம் உள்ளிட்ட மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பள்ளியில் கல்வி, விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் தலைமை ஆசிரியர், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள சாமந்தமலை கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 300 எருதுகள் பங்கேற்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிரங்கல் தேரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எருதுவிடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம்.
அந்த வகையில் சாமந்தமலை கிராமத்தில் மாரியம்மன் திருவிழாவினை முன்னிட்டு 11ஆம் ஆண்டு முப்பெரும் எருதுவிடும் நடைபெற்றது. இவ்விழாவில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த எருதுகள் மட்டுமின்றி தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றிருந்தன. இந்த எருதுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்துவிடப்பட்டது. இதில் 100 மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளுக்கு ரொக்க பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த எருது விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஏழை எளியோர் மற்றும் முதியோர்களுக்கு இலவச கண் பரிசோதனை மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஈஞ்சம்பாக்கத்தில் சென்னை மாநகராட்சி 194வது மாமன்ற உறுப்பினர் விமலா கருணா ஏற்பாட்டில் ஏழை எளியோர் மற்றும் முதியோர்கள் பயன்பெறும் வகையில் இலவச கண் பரிசோதனை மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்து பின்னர் மருத்துவ முகாமை பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து இலவச கண் பரிசோதனையை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஏழை எளிய முதியோர்களுக்கு இலவசமாக மூக்கு கண்ணாடியை வழங்கினார். இந்த முகாமில் பொது மருத்துவம், எலும்பு, கண், தொண்டை, மூக்கு, குழந்தைகளுக்கான மருத்துவம், கண்விழி பெண்களுக்கான மருத்துவம் உள்ளிட்ட பரிசோதனைகளை இலவசமாக வழங்கினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ஜி.கே. கல்வி குழுமங்களின் சார்பில் திறப்பு இறை வழிபாடு நடைபெற்றது. ஜி.கே. மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஜி.கே. பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுதும் 10 மற்றும் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான சிறப்பு இறை வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஜி.கே. கல்வி குழுமங்களின் தலைவர் குமாரராஜா தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜி.கே. கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குநர் அருண், இயக்குநர் மருத்துவர் அகிலன், மருத்துவர் ஐஸ்வர்யா மற்றும் வினர் விகாஸ் இன்டர்நேஷனல் பள்ளி மற்றும் ஜி.கே. கல்வி குழுமத்தின் இயக்குநர் அனிதா, பள்ளியின் முதல்வர்கள், ஆசிரியர்கள், 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த சிறப்பு இறை வழிபாட்டில் ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ சரஸ்வதி பூஜை, ஸ்ரீ லட்சுமி பூஜை, ஸ்ரீ நவகிரக பூஜை, ஸ்ரீ துர்கை பூஜை ஆகிய 5 பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அர்ச்சனையுடன் மலர் தூவி ஆசிர்வதித்தனர். ஆலந்தூர் தொகுதியில் ஊராட்சிகளில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. குன்றத்தூர் வடக்கு ஒன்றியத்தை அடங்கிய 10 ஊராட்சிகளில் கட்டப்பட்ட நியாய விலைக் கடைகள், அங்கன்வாடி மைய கட்டிடங்கள், சிமெண்ட் சாலைகள், வடிநீர் கால்வாய்கள் பணிகளை பூமி பூஜை செய்தோடு ஒரு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்துள்ளார். இதில் தரப்பக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பாண்டியன் தலைமையில் பூஜையை தொடங்கி வைத்து மரக்கன்றுகள் வழங்கி அசோசியேஷன் சார்பாக பள்ளி ஆசிரியரிடம் அறிவுசார் புத்தகங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் தலைமையில் பேருந்து நிலையம் பூமி பூஜை தொடங்கி வைத்தார். இதில் காஞ்சி மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகரன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி, வந்தே மாதரம் ஒன்றிய கவுன்சிலர் அண்ணம்மாள், மோகன் உட்பட திட்ட இயக்குநர், பொறியாளர் வசுமதி ஆகியோருடன் உணர்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அதியமான் பப்ளிக் பள்ளியில் மாணவர்களுக்கான முப்பெரும் அறிவியல் கண்காட்சி விழா நடைபெற்றது. ஊத்தங்கரை அதியமான் பப்ளிக் பள்ளியில் மாணவர்களுக்கான முப்பெரும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த அறிவியல் கண்காட்சியில் சிறப்புழைப்பாளராக கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானி சுப்பிரமணி கலந்து கொண்டார். இதில் மாணவர்கள் அறிவியல் குறித்து தாங்கள் தயாரித்த அறிவியல் படைப்புகள் மற்றும் செயல்முறைகள் பற்றி சிறப்பான முறையில் விளக்கமளித்தனர். இதில் கலந்து கொண்ட அறிவியல் விஞ்ஞானி சுப்பிரமணி அவர்கள் மாணவர்கள் தயாரித்த ஒவ்வொரு படைப்புகளையும் பார்வையிட்டு அதற்கான விளக்க முறைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கான பதிலளித்துள்ளார். இந்த நிகழ்வில் அதியமான் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் முனைவர் சேனி திருமால் முருகன், அதியமான் மகளிர் கல்லூரியின் செயலாளர் சோபா திருமால் முருகன் மற்றும் நிர்வாக அலுவலர் கணபதி ராமன் மற்றும் பள்ளியின் முதல்வர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பித்தனர். தஞ்சாவூர் வடக்கு வாசலில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி திருக்கோயிலில் குடமுழக்கு விழா நடைபெற்றது. வடக்கு வாசலில் அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவில் 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவில். தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் காலத்தில் இக்கோயில் கட்டப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தகைய திறப்பு வாய்ந்த திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் கடந்த 8ஆம் தேதி கணபதி ஹோமம் பூஜையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் யாகசால பூஜைகள் நிறைவு பெற்றன. இதில் 4ஆம் கால பூஜைகள் நிறைவு பெற்று கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் விமானம் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி அரோகரா அரோகரா கோஷத்துடன் குடமுழக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதன் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சின்ன ஓலாபுரம் ஊராட்சியில் விளைநிலத்திற்கு செல்லும் சாலையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இதனால் அப்பகுதியில் உள்ள சுமார் 100 ஏக்கர் நிலங்களுக்கு சென்று வர சாலை வசதி இல்லாததால் விவசாயிகள் அவதியுற்று வருகின்றனர்.
இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறுகையில், இப்பகுதியில் சுமார் 100 ஏக்கர் நிலங்களில் திராட்சை, தென்னை, வாழை மற்றும் காய்கறி பயிர்கள் விவசாயம் செய்து வருகின்றன. மேலும் இப்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான திராட்சை ஒயின் தயாரிக்கும் ஆலை செயல்பட்டு வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான கூலி தொழிலாளிகள் வேலை செய்து வருகின்றனர். ஆகவே சாலை இல்லாமல் மக்கள் அவதியடைந்தனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் புகார் அளித்தனர். எனவே சாலை வழிமறித்தவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்து சாலையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் கரிஷ்மா கலைத்திறன் போட்டிகள் நடைபெற்றன. சந்திரகாந்தி அம்மாவின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஜிஆர்ஜி கிருஷ்ணம்மாள் கல்லூரியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக மாணவ மாணவிகளின் கலைத்திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் கரிஷ்மா எனும் முப்பெரும் கலை நிகழ்ச்சி விழா நடைபெற்றது. இதில் கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு உட்பட்ட கல்லூரிகளுக்கு இடையேயான கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கோவை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதில் ஓவியம், புகைப்படம் எடுத்தல், பல கவிதை, விளம்பர படப்பிடிப்பு என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இது கல்லூரி முதல்வர் மீனா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கல்லூரியின் முன்னாள் மாணவியும் பிரபல நடிகையும் பிக்பாஸ் போட்டியாளருமான அக்ஷயா உதயகுமார் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். கிருஷ்ணகிரி அருகே உள்ள கத்தேரி கிராமத்தில் பொது விநியோக திட்ட சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட சிறப்பு முகாம் மாவட்டம் முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கத்தேரி கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் சரையு உத்தரவின்படி நடைபெற்ற இந்த சிறப்பு முகாம் தனி வட்டாட்சியர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமின் போது குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், முகவரி மாற்றம், தொலைபேசி எண் இணைத்தல் போன்றவை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த முகாமில் புதிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு உடனடியாக குடும்ப அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் பயனாளிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த முகாமின் போது ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதி ஜெயக்குமார், கிராம வருவாய் ஆய்வாளர் சதீஷ், மாநில துணை செயலாளர் கேபிள் காவேரி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அல்ஸ்னாபுரம் பகுதி கழக 35வது வார்டு சார்பில் ஆளும் திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அஸ்திராபுரம் பகுதி கழக 35வது வார்டு சார்பில் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினரும் 35வது வார்டு மேற்கு வட்ட கழக செயலாளருமான சண்முகம் மற்றும் 35வது வார்டு கிழக்கு வட்ட கழக செயலாளர் குமார் தலைமையில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் அஸ்தினாபுரம் பகுதி கழக செயலாளர் அருணாச்சலம், மாமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் ஆளும் திமுக அரசை கண்டித்து கூட்டம் நடைபெற்றது. இதில் மின்விளக்கு, அடிப்படை வசதி, சுகாதாரம் போன்ற அடிப்படை தேவைகளை கூட செய்யாமலும் வீட்டு வரி, தொழில் வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிறப்புழைப்பாளராக மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லாப்பாக்கம் ராஜேந்திரன், தலைமை கழக பேச்சாளர் தஞ்சை ராஜசேகர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை கோட்ட ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா ஜமாத் சார்பாக முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவையில் கடந்த 125 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோட்டை ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா ஜமாத் செயல்பட்டு வருகிறது. இதில் பழமை வாய்ந்த பெரிய பள்ளிவாசல், மணவ உளும் பள்ளி என கோவை நகரின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்த இடங்களில் ஒன்றாக உள்ளது. இந்நிலையில் கோட்டை ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா ஜமாத் சார்பாக கல்வி, விழிப்புணர்வு, மருத்துவ சேவை துவக்கம் மற்றும் சமூக நல்லிணக்கம் என முப்பெரும் விழா பள்ளி வளாகத்தில் உள்ள ஹாசியார் வாலியப்பா நினைவு அரங்கில் நடைபெற்றது. இந்த விழா ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா ஜமாத் தலைவர் இனாயத்துல்லா தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக கல்வி கற்பதன் அவசியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் மகளிர் அணி தேசிய தலைவி பாத்திமா முசபர், கல்வியாளர் முனைவர் ஜாஸ்மின் ஆகியோர் கருத்துக்களை வழங்கினர். தொடர்ந்து மருத்துவ சேவை மையத்தை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை முதல்வர் டாக்டர் நிர்மலா துவக்கி வைத்தார். பின்னர் நடைபெற்ற சமூக நல்லிணக்க விழாவில் சிறப்புழைப்பாளராக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன், பேரூர் அதீனம் தவ திரு சாந்தலிங்க மருதாச்சல் அடிகளார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். சர்வதேச வலிப்பு நோய் தினத்தையொட்டி சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 2வது திங்கட்கிழமை சர்வதேச வலிப்பு நோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சேலத்தில் வலிப்பு நோய் குறித்த விழிப்புணர்வு, வலிப்பு தாக்கங்களை நிர்வகிப்பதில் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை மற்றும் மேம்பட்ட சிகிச்சை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்.
சேலம் 3 ரோடு சந்திப்பு பகுதியில் இருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டமானது 5 ரோடு சந்திப்பு புதிய பேருந்து நிலையம் வழியாக சென்று மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நிறைவு பெற்றது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சேலம் அரசு மருத்துவமனையின் முதல்வர் கண்காணிப்பாளர் தனபால் கலந்து கொண்டு மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்களை வழங்கினார். கரூர் மாவட்டம் புன்னம் சத்திரம் சேரன் கல்வியியல் கல்லூரி 7வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. 7வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள அரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சேரன் யுனிவர்சல் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியின் செயலாளர் தரணி ஹரிகீர்த்தன் தலைமை வகித்தார். சேரன் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அலுவலர் முனைவர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார். இதில் கல்லூரியின் முதல்வர் பழனிசாமி வரவேற்று ஆண்டறிக்கை வாசித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கலா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பட்டம் பெறும் ஆசிரிய மாணவ மாணவிகள் ஆசிரியர்களின் பணியை அன்போடு செயல்படுத்திட வேண்டும், ஆசிரியர்களாக பணியாற்றும் போது மாணவ மாணவியரிடம் கனிவோடு பழக வேண்டும் போன்ற பல்வேறு கருத்துக்களை எடுத்து கூறினார். இந்த பட்டமளிப்பு விழாவில் சேரன் உடற்கல்வியல் கல்லூரி முதல்வர் அமுதா, சேரன் யுனிவர்சல் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் யுவராணி மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், ஆசிரிய மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழுவினர் சேலம் உட்பட 3 மாவட்ட மக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர். திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழுவினர் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று கோரிக்கை மனுக்களை பெற்று வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி ஆகிய 3 நாடாளுமன்ற தொகுதிக்கான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு 7வது மாவட்டமாக சேலம் மாவட்டத்தில் 3 மாவட்டங்களை சேர்ந்த அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து கருத்துக்களை கேட்டனர். இதில் சேலம், கள்ளக்குறிச்சி மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள வணிகர்கள், விவசாயிகள், ஜவுளித்துறையில் சேர்ந்தவர்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழு தலைவருமான கனிமொழி எம்பி தலைமையில் நடைபெற்றது. இதில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா, விவசாய அணி செயலாளர் விஜயன், சட்டமன்ற கொறடா செழியன், மாநிலங்களவை உறுப்பினர் ராஜகுமார் ஆகிய அனைத்து தரப்பு மக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்தனர். சென்னை கோடம்பாக்கம் மகாலிங்கபுரத்தில் இன்ஃபினிட் சேவா டிஜிட்டல் சேவை தொடக்க விழா நடைபெற்றது. சமூகத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்ட 3 தனித்துவமான சேவைகளை வழங்கும் இன்ஃபினிட் சேவா என்ற டிஜிட்டல் சேவை திறப்பு விழா நடைபெற்றது. இது மகாலிங்கபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய நிறுவனத்தின் தலைவர், இதன் முப்பரிமாண இயக்கமாக பிரேரணா ஹெல்ப்லைன் அறக்கட்டளை, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பயனாளிகளிடையே பாலமாக செயல்படுதல், தமிழ்நாடு சேவா அறக்கட்டளை, கிராம வளர்ச்சி பணிகள் மற்றும் வளர்ச்சிக்கான மாற்றத்தை உருவாக்குதல் ஆகிய 3 பணிகளை செய்வதற்காக இந்த அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் நன்கொடை நிறுவனங்கள் மற்றும் நன்கொடையாளர்களை இணைக்கும் பாலமாக செயல்படும் என்றும் தெரிவித்தனர். சென்னை உயர்நீதிமன்ற முற்றுகை போராட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற்றது. கியான்வாயி பள்ளிவாசலில் பூஜை செய்ய அனுமதித்ததை கண்டித்து மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் எஸ். ஹாரூன் ரசீது தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஹாரூன் ரசீது, பல 100 ஆண்டுகளாக இஸ்லாமிய மக்கள் தொழுகை நடத்தி வந்த ஜனாவாவி பள்ளிவாசலை பூஜைக்கு திறந்துவிட்டு அநியாய தீர்ப்பு வழங்கிய வாரணாசி நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்தும், வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991 பாதுகாக்க வலியுறுத்தியும் உயர்நீதிமன்ற முற்றுகை போராட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார். இந்த முற்றுகை போராட்டத்தில் அவைத்தலைவர் சம்சுதீன், நாசிர் உமரி, துணை செயலாளர் அப்சர் சையத், இளைஞரணி மாநில செயலாளர் அன்வர் பாஷா உள்ளிட்ட மாவட்ட, நகர கிளை நிர்வாகிகள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் ஸ்ரீ முனியப்பன் சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. பாதாள காளியம்மன் கோயில் தெருமுக்கன் ஆசாரி சந்தியில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ முனியப்பன் சுவாமி திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக பிப்ரவரி 9ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கி 3 நாட்கள் யாக வேள்வி நடைபெற்றது. பின்னர் கடம்புறப்பாடு கோவிலை சுற்றி வந்து 11 மணியளவில் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் முனியம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் முப்பெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் டிபிடிஆர் தேசிய பள்ளி மேல்நிலைப்பள்ளி புதிய கட்டிடத்தை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி திறந்து வைத்தார். கடந்த 123 ஆண்டுகளாக இயங்கி வந்த அரசு உதவி பெறும் டிபிடிஆர் தேசிய மேல்நிலைப்பள்ளி புதிதாக ரூபாய் 15 கோடி செலவில் கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. பழைய கட்டிடம் முழுவதும் இடிக்கப்பட்டு முன்னாள் மாணவர்களால் பொருளுதவி செய்யப்பட்டு கட்டப்பட்டு உள்ளது. இப்பள்ளியின் திறப்பு விழாவை முன்னிட்டு பள்ளியின் தாளாளர் விஜயகுமார் வரவேற்புரையாற்றினார்.
மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றினார். விழாவில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணத்தில் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது. ஜிசிசிஐ மருத்துவமனை திறப்பு விழா, புதிய பொறுப்பாளர்களுக்கு நியமன சான்று வழங்கும் விழா, நலத்திட்டங்கள் வழங்கும் விழா, ஐசக்கையா பிறந்தநாள் விழா, செவிலியர் கல்லூரி திறப்பு விழா என ஐம்பெரும் விழா பேராயர் டாக்டர் ஐசக்கையா தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்புழைப்பாளராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சிறுபான்மை மக்கள் மீது தனி கவனம் செலுத்தி பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார். தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரில் குழப்பம் ஏற்படுபவர்களை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என கூறினார். விழாவில் ஜிசிசிஐ தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா பேராயர்கள், அகில இந்திய கிறித்தவ மக்கள் கட்சி, அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் ரஹ்மான் தக்வா சென்டர் நடத்திய இலவச கண் மருத்துவ பரிசோதனை, இலவச கண் அறுவை சிகிச்சை மற்றும் இரத்த பரிசோதனை முகாம் நடைபெற்றது. சோழவரம் நகர் தனியார் மண்டபத்தில் ரஹ்மான் தக்வா சென்டர், சங்கரா நேத்ராலயா கண் மருத்துவமனை மற்றும் மெடால் இரத்த பரிசோதனை மையம் இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை, கண் அறுவை சிகிச்சை மற்றும் இரத்த பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இது நிறுவனர் முகமது இப்ராஹிம் தலைமையில் இப்ரான் கான் செயல்பட்டு மாவட்ட தலைவர் அப்துல் காதர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த இலவச முகாமில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு இரத்த அழுத்தம், உடல் சர்க்கரை அளவு பரிசோதிக்கப்பட்டு மருத்துவர்களின் தகுந்த ஆலோசனை வழங்கப்படுகிறது. மேலும் கண்புரை உள்ள நோயாளிகளுக்கு சங்கரா நேத்ராலயா கண் மருத்துவமனை மூலமாக இலவசமாக கண் அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டன. இதில் ரஹ்மான் தக்வா சென்டர் நிர்வாகிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்து மூலனூர் ஒன்றியத்தில் மக்கள் நலத்திட்ட பணிகளை அமைச்சர் சுவாமிநாதன் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் துவங்கி வைத்தார். மூலனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ராக்கியவாலஸில் செயல்பட்ட நிதித்திட்டத்தின் கீழ் தார் சாலை அமைத்தல், கான்கிரீட் சாலை அமைத்தல், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திறந்து வைத்தல், முடிக்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடத்தை திறந்து வைத்தல் மற்றும் கிளாங்குண்டல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் கட்டிடத்தை திறந்து வைத்தல் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்ட பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் கிளாங்குண்டல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலம் பயிர்க்கடன், கால்நடை பராமரிப்பு கடன், மத்திய கால கடன், சுய உதவிக்குழு கடன் என 70 நபர்களுக்கு சுமார் 1,08,00,000 ரூபாய் கடன் பத்திரங்களை தமிழ் வளர்ச்சி செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சுவாமிநாதன் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சி 4ஆம் மண்டல குழு தலைவருமான இளவத்நாபன், திருமட்னூர் மண்டல இணை பதிவாளர் சீனிவாசன், தாராபுரம் சரக துணை பதிவாளர் கந்தசாமி, மூலனூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுமதி கார்த்திக், மூலனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஸ்ரீதர், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அருண் செல்வராஜ், மக்கள் பிரதிநிதிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருப்பூர் சிக்கண்ணா அரசு கல்லூரி வளாகத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு புதிய குடிநீர் திட்டப்பணிகள், குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள், புதிய பல்நோக்கு கூடம் மற்றும் புதிய பன்னடுக்கு வாகன நிறுத்தம் ஆகியவற்றின் தொடக்க விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து சிறப்புரையாற்றிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 4வது குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், போக்குவரத்து நெரிசலை குறைக்க பார்க்கிங் வசதி என திட்டங்களை தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். மேலும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என திருப்பூரை மையமாக வைத்துதான் சொல்லியிருப்பார்கள் போல் என நினைக்கிறேன் என்று அவர் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தேரடி கருப்பசாமி திருக்கோவிலில் தை மாதாந்திர கடைசி வெள்ளி விழா நடைபெற்றது. உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் ஜோதிமணி முன்னிலையில் 30வது வருடம் இந்து நாடார் தரகன் வகை தாயாதிகள் சங்கம் சார்பாக விழா நடைபெற்றது. இதில் நந்தவனத்தில் அமைந்துள்ள விநாயகர் மற்றும் முப்பெரும் தேவி சிவகாசி தேரடி கருப்பசுவாமி கோவிலில் பொங்கல் வைத்தும் 2 நாள் திருவிழா நடைபெற்றது. இதில் மரங்கள வாத்தியங்கள் முழங்க அபிஷேகம், சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் நடைபெற்றது. சீர்காழி அருகே நாங்கூரில் 11 தங்க கருட சேவை உற்சவத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருநாங்கூர் கிராமத்தில் 108 வைணவ திவ்ய தேசங்கள், ஸ்ரீ நாராயண பெருமாள், குடமாட குத்தர், செம்பொன்ன அரங்கர், பள்ளி கொண்ட பெருமாள், அண்ணன் பெருமாள் உள்ளிட்ட 11 திவ்ய தேச கோயில்கள் அமைந்துள்ளன.
இங்கு ஆண்டுதோறும் தை அமாவாசை மறுநாள் பிரசித்தி பெற்ற 11 தங்க கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. இவ்வாண்டு 130ஆம் ஆண்டு தங்க கருட சேவை உற்சவம் நடைபெறுவதை முன்னிட்டு 11 பெருமாள்களும் திருநாங்கூர் மணிமாட கோயில்களில் எழுந்தருள சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. பின்னர் கோயில் கோபுர வாயிலில் மணவாள மாமுனிகளும் ஹம்ல வாகனத்தில் குமுதவள்ளி தாயாருடன் திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளினார். தொடர்ந்து 11 பெருமாள்களும் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார். அவர்களுக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அப்போது அங்கு குடியிருந்த பக்தர்கள் அனைவரும் பெருமாள்களை சேவித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் புதிய வழித்தட பேருந்து சேவையினை போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் ஆகியோர் பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தனர். புதிய வழித்தட பேருந்து சேவையினை தொடங்கி வைத்து சிப்காட் முதல் எறையூர் வரை பேருந்தில் மக்களுடன் பயணம் செய்தார்கள். இந்நிகழ்ச்சியில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் முன்னிலை வகித்தார். அதனைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் மூலம் புதிய பாலம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வுகளில் வேப்பந்தட்டை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ராமலிங்கம், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் பாஸ்கர், மரு கருணாநிதி, மகாதேவி, ஜெயபால், பொது மேலாளர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை சிங்காநல்லூர் பகுதியில் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷாப்பிங் எக்ஸ்போ 3 நாட்கள் நடைபெற்றது. சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள வெங்கடாலட்சுமி திருமண மண்டபத்தில் பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் ட்ரைமேக்ஸ் நிவென்ட் நடத்தும் ஷாப்பிங் எக்ஸ்போ மிக பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டுள்ளது. இந்த எக்ஸ்போ பிப்ரவரி 10ஆம் தேதி, 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர மாவட்ட செயலாளர் கார்த்திக், கிழக்கு மண்டல தலைவர் லக்ஷ்மி லன்செல்வி கார்த்திக் கலந்து கொண்டனர். இதில் 60வது மாமன்ற உறுப்பினர் சிவா, 60வது வார்டு வட்ட செயலாளர் முருகானந்தம், ட்ரைமேக்ஸ் ஈவென்ட் உரிமையாளர் இம்ரான் மற்றும் பலர் கலந்து கொண்டு கண்காட்சி துவக்கி வைத்தனர். இதுகுறித்து ட்ரைமேக்ஸ் ஈவென்ட் இம்ரான் கூறுகையில், கோவையில் முதல் முறையாக 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் பொது மக்கள் குடும்பத்துடன் ஷாப்பிங் செய்வதற்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், பர்னிச்சர்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் பள்ளி உபகரண பொருட்கள், பெண்களுக்கான ஃபேன்சி பொருட்கள் என தேவையான அனைத்து பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இக்கண்காட்சி காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது என தெரிவித்தார். தூத்துக்குடியில் தொடுவானம் கலை இலக்கிய பேரவை சார்பில் திறனாய்வு நிகழ்வு நடைபெற்றது. கவிஞர் மூக்குப்பேரி தேவதாசன் அவர்களின் விழித்துக் கொண்ட இரவு நாடக நூல் திறனாய்வு நிகழ்வு நடைபெற்றது. இதில் பத்மநாபன் வரவேற்புரையாற்றினார். மேலும் தூத்துக்குடி நூலை திறனாய்வு செய்வார்கள் புலவர் முத்துசுவாமி, பணி நிறைவு பெற்ற ஆசிரியர், தொடுவானம் கலை இலக்கிய பேரவை செயலாளர் மாரிமுத்து நாடகம் தோன்றிய வரலாறு பற்றி பேசினார். நூலாசிரியர் கவிஞர் மூக்குப்பேரி தேவதாசன் நன்றி உரையாற்றினார். கவிஞர் சைமன் முன்னதாக ஆகம் கலைக்குழுவினர் சார்பில் குழு நாடகம் ஒன்று நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்து வருகிற 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தேசிய தலைவர் கணேசன், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் அரசு அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் எனவும் வாக்குறுதி அளித்து இருந்தார்கள். ஆனால் இதுவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் தெரிவித்தார். கோரிக்கையை ஒன்று கூட நிறைவேற்றாத நிலையில் இருக்கும் தமிழக அரசு ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் வரும் 15ஆம் தேதி நடைபெறும் என்றும் உடன் மாநில தலைவர் மதுரம் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை சரணம்பட்டி பகுதியில் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல், அரசு நலத்திட்டங்களை வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திட்டங்களை துவக்கி வைத்து நலத்திட்டங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாநகராட்சி மற்றும் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு 780 கோடி மதிப்பு குடிநீர் அபிவிருத்தி திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நான் அடிக்கடி செல்கின்றன ஊர் என்ற அது கோவைதான் எனவும், முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்ந்த ஊரும் இதுதான் எனவும் பெருமிதம் கொண்டார். மேலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரித்த பொருட்களைத்தான் எனது வீட்டிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டிலும் அதிகமாக உபயோகிக்கிறோம் என்றும் கூறினார். இந்த திட்டத்தின் மூலம் கோவையில் ஒரு நபருக்கு நாளொன்றுக்கு 135 லிட்டர் குடிநீர் கிடைக்கப்பெறும் எனவும் தெரிவித்தார். இந்தியாவில் இதர நகரங்களுக்கும் தமிழ்நாடு நகரங்களுக்கும் வித்தியாசங்கள் உள்ளது என கூறியவர், தமிழகத்தில் சென்னை மட்டுமல்லாமல் கோவை, மதுரை, திருச்சி, சேலம் என அனைத்து நகரங்களும் வளர்ந்து வருகிறது எனவும் கூறினார்.
இந்த நிகழ்ச்சியில் கோவையை சேர்ந்த சிறந்த விளையாட்டுத்துறை மாணவர்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு, வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் முத்துசுவாமி, மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரகாரன், பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை இழிவுபடுத்திய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாஜகவினரை கண்டித்து காமராஜர் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன், இளைஞர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் கோவலன், சத்யநாராயணன், பிரியா, வினோத் மற்றும் ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டனர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடலூர் சாலையில் உள்ள சிங்காரவேலர் சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன், குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் அதன் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோன்று திமுக சார்பில் மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து திராவிட கழகம் சார்பில் மாநில தலைவர் வீரமணி தலைமையிலும் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட பல்வேறு மீனவர் அமைப்பினர் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.